பரோட்டாக்கு இது மாவு மைதா மாவு. ஹோட்டல் இது மாதிரி வேணும்னா மைதா போட்டால் தான் வரும். இல்லை உங்களுக்கு வேண்டாம் பரவாயில்லன்னா கோதுமை கூட போட்டு பிசைஞ்சிங்க. கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு வெண்ணெய், கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் ஆப்பம். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துருக்கோம். 5 பேருக்கான மாவு இது. இதில் வந்து 4 இந்த கப்பில் வந்து 4 போட்டிருக்கோம். இது வந்து சுகரு வேணும்னா போட்டுக்கலாம். அது சுகர் போட்டோம்னா அது ரோஸ்ட்டாக வர்றதுக்காக தான் சுகர் போடுறது. ஒரு 2 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து சப்பாத்திக்கு அடுத்த ஸ்டேஜ் தளர்த்தியாக கொஞ்சம் பிசையணும். அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் தளர்த்தியாக கொஞ்சம் பிசையணும். நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேங்க உங்களுக்கு. பிசைஞ்சிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2-3 கரண்டி ஊற்றி நல்லா இப்படி பிசைஞ்சு வச்சுருங்க. அவ்வளோதான். எவ்வளோ மணி நேரம்? 3 மணி நேரம் 4 மணி நேரம். 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஒரு நாளே போதும். எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சரி, இது அப்படியே மூடி வச்சுருங்க. பரோட்டாக்கு இது மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டாக்கு 4 மணி நேரம் பொறுத்து இது மாதிரி ஒரு உருண்டை, இந்த சைஸ் உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கையாலேயே. அது என்னதுமா அது? இது வந்து எண்ணெயில் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைனா அரிசி மாவு இருந்தால் கூட இது கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அரிசி மாவு இருந்தால் இந்த மாதிரி கலந்து வச்சுங்க. ஏன்னா எண்ணெய் போட்டு ஒட்டாமல். ஆமாம், ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு கட்டர் இது மாதிரி எடுத்து கட்டு இருந்தால் கூட கட்டி வைப்பாங்க. பரவாயில்ல, இது கொஞ்சம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு வந்து லேயர் வரணும், அதுக்காக தான் இது மாதிரி. ரொம்ப பக்கம் மேலே போடணும்னு இல்லை, ஃப்ரீல் மாதிரி எப்படி பண்ணிக்கோங்க. மேலே எடுத்து போட்டு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி நல்லா சுற்றி இப்படி அடியில் பக்கம் வச்சுட்டு மடிப்பை எடுத்து அடியில் வைக்கணும். அப்போ பிரியாமல் இருக்கும். இப்படி வச்சுடுங்க. சரி, கடலை வச்சலாம், தேய்க்க தேவையில்லை, கட்டை வச்சலாம். சும்மா இப்படி நம்ம லேசாக அமுக்கினாவே போதும், நல்லா வந்துடும். 1 மணி நேரம் கூடலாம் ஒரு கொள்ள 4 மணி நேரம் ஆச்சு. ரொம்ப இதுக்கு எண்ணெய் ஊற்ற வேணாம். இப்போது அதில் வச்சதே பண்ணிவிட்டு 2 காய் வச்சுங்க. நம்ம கையிலலாம் சூடெல்லாம் நம்ம ஹோட்டலில் இது பண்ணுறாங்கன்னா அடிக்க முடியாது. அதனால் இந்த மெத்தட். இது பாருங்கள் எப்படி ஃப்ரீ தெரியுது பாருங்கள். ஆமாம், சூப்பர் பரோட்டா பாருங்கள். இது 2 கரண்டி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுங்கள். உங்களுக்கு இதே